வணக்கம் நண்பர்களே. நம்மக்கிட்ட குரூப் 4 படிக்கிற ஒரு மாணவருடைய குரூப் 2 ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதே போல் பார்த்துங்க. இப்போ டிஎன்பிசி வெப்சைட் உள்ளே போகிறோம். வெப்சைட் உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் கிளிக் ஹியர் டு வியூ தி ரிசல்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த கேப்சாவை நம்ம போடணும். கேப்சா FAKJSH இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ சமர்ப்பிக்கவும் வருது, கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பார்க்குறேன், குரூப் 2 பார்க்குறேன். டவுன்லோடு கேட்குது, டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் அவருடைய நம்பரை வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தா நான் வந்துடும். இப்போ நான் பார்க்குறது குரூப் 2ல் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்பர் நான் போடுறேன் பாருங்கள். நம்பர் நான் போடும்போது அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் போடுறேன். 22 நம்பர் போட போகிறோம். இப்போ அவருடைய நம்பர் நான் போடுறேன், டைப் பண்ண போகிறேன். 2201024073. இப்போ சர்ச் பட்டன் அழுத்துறேன். இப்போ அவருடைய நம்பர் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. சரிங்களா? இப்போ அவருக்கு குரூப் 2ல் வந்துருச்சு, 2ல் வந்திருக்கு. அடுத்தது 2Aல பார்க்க போகிறோம். டூ ஏல நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால நமக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம 2Aல பார்க்க போகிறோம். இப்போ 2Aல அவருடைய நம்பர் மறுபடியும் நான் கொடுக்குறேன். 73. இப்போ இதுலேயும் அவருடைய நம்பர் வந்துடுச்சு. சரிங்களா? நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய்ட்டு அந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் அந்த 2 PDF வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு 2 டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் போய்ட்டு நம்பரை சர்ச் பண்ணால் சர்ச்சில் போய் நம்பர் கொடுத்தா வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2Aவை டவுன்லோட் பண்ணி அதில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு நம்பர் கொடுத்தா நமக்கு நம்பர் வந்துடும். இப்போ அவருக்கு 2லேயுமே வந்திருக்கு.